கோயம்புத்தூர் ஐடி பார்க் பக்கத்துல கம்மியான பட்ஜெட்ல வீடு இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டேங்க. யாருமே இல்லைங்கிறாங்க. நீங்களாச்சும் கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே லட்டு மாதிரி 2 வீடு அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஒரு செமி ஃபர்னிஷ் இன்டீரியரோட ஒரு 2 BHK வீடு நீங்க நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த வீட்டை எப்படி கட்டியிருக்காங்க, என்ன பிரைசிங்ல கொடுக்குறாங்க, இது எல்லாமே ஒவ்வொன்றா நம்ம வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க முன்னாடியில இருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடு தான் பார்க்க போறோம். வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல லட்டு மாதிரி 2 வீடு வந்திருக்கு. அங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு. மொத்தம் 2 வீடு இருக்குங்க. 20க்கு 50ங்கிற பிளாட் டைமென்ஷன்ல 890 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்ல கட்டியிருக்காங்க. 2 BHK வீடுங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனு, அப்புறம் சாண்டில், இந்த மாதிரியான மல்டி கலர்ல பெயிண்டிங் ஒர்க்கு, டெக்ஸ்சர் டிசைன்ஸ், இந்த மாதிரியான சிஎன்சி லேசுக்கு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஸ்பாட்லைட்ல மாட்டி ஒரு அட்டகாசமான ஃப்ரண்ட் டெலிவிஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க அப்படியே உள்ள போய் பார்த்துடலாம். இது வீட்டுக்கு உண்டான கேட்டுங்க. சிஎன்சி லேசிக்க டிசைன்ஸோட ஒரு ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 16 இங்கே ஒரு பார்க்கிங் ஏரியா நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பெரிய கார், 2 வீலர்லாம் நிறுத்திக்கலாம், அந்தளவுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் அந்த வெர்டிஃபை டைல்ஸ் வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் உபயோகப்படுத்தி லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட்லைட் இருக்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா போர்வெல் அந்த கார்னரில் ஜலமொழியில் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க, அங்கே போர் போட்டிருக்காங்க. இதோட வீட்டோட மெயின் டோருங்க. இது வடக்கு பார்த்த மாதிரி, சைட்டும் வடக்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. மெயின் டோரும் வடக்கு பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரம் மெயின் டோரு. சைடில் வந்து கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து இந்த 3D டிசைன்ஸில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. 2 படிக்கு டேர் போகிற மாதிரியான கிளாஸி ஃபினிஷிங்கில் கிரானைட் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு அட்டகாசமான இன்டீரியர் கூட 16க்கு 16 ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வெர்டிஃபை டைல்ஸ் 2x4 சைஸில் இருக்குது. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க், கோல்டன் ஸ்ட்ரிப் லைட்ஸ், அந்த கோல்டன் ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஒரு அட்டகாசமான ப்ரீமியமான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்கு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட ரெடி பண்ணி எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து 16 அடிக்கு இருக்கிற இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவிஎன்ட் வந்து மார்பிள் டிசைன்ஸ், அந்த ப்ரௌன் கலர் லூவர் பிராண்ட் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிவிஎன்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் பேக்ரவுண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஷோகேஸ் திங்ஸு, அப்புறம் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணிக்கிற மாதிரியான இன்டீரியர் ஒர்க்கு. இந்த இடத்துல டிவிஎன்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இங்கே வந்து ஒரு பூஜை கேபினெட் இருக்குது. ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஹாலோட வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோ இருக்குது. இப்போ நம்ம ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம். ஈஸ்டர்ன் சைடு வந்துட்டோம். அக்னி மூலையில் இந்த வீட்டோட கிச்சன் இருக்குது. 11க்கு 6ங்கிற அளவில் நல்ல லென்த்தான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு. எல் டைப்பில் கவுண்டர் டாப், அது ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டு. சிங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குவார்ட்ஸ் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. கிரானைட் கவுண்டர் டாப் மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்குது. அது போக கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் அந்த 3D பிரிண்டட் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் யூபிவிசி விண்டோ கிச்சனோட வெளிச்சத்துக்காக இருக்குது. ஆர்வம் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. கிச்சனோட பேஸ்க் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கட்லரி யூனிட்டு, இந்த மாதிரி ஆயில் ஃப்ளோ ட்ரே, இந்த மாதிரியான நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்டோரேஜ் யூனிட்டும் நிறையா இருக்குது. பேக் சைட்லையும் இங்கே பார்த்தீங்கன்னா உட்டன் ஷெல்ஃபோட ஒரு கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. லெண்டர் லெவல்லையும் ஆர்சிசி லேப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் செய்யப்பட்டிருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து வீட்டோட பெட்ரூம்ஸை பார்த்துடலாம். பெட்ரூம் வந்து இங்கே தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம்க்கான டோர் இங்கே கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோமா இங்கே 10க்கு 16 கன்னிமூலையில் இருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கேயுமே பார்க்க முடியும். ஃபுல்லாமே வால்ரூஃப் கபோர்ட், லேப் கபோர்ட், டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில் மார்பிள் டிசைன்ஸில் ஒரு வால்ரூஃப் கபோர்டுக்கு உண்டான இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அந்த சைடில் வந்து இங்கே ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரர் வந்து வால்ரூஃப் கபோர்ட்லேயே இன்பில்ட்டாக கண்டினியூ ஆகி வருது. ஸோ இங்கே வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸும் இருக்குங்க. அதுபோக ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஈஸருக்கு உண்டான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எப்பவுமே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இங்கே இருக்குது. வீட்டில் சின்ன சின்ன வேலை போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் டச்சப் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. நம்ம அப்படியே கண்டினியூ எடுக்கிறோம். ஸோ இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்கிறனால கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லேப்டாப் ஃபுல்லாக லேப் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஸ்லைடிங் டோர் டைப்பில் யூபிவிசி விண்டோ இருக்குது. இந்த கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் இங்கே இருக்குது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 5ங்கிற அளவில் ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் கம்ப்ளீட்டாக ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் 3D டிசைன்ஸில்
டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் ப்ளூ கலர் தீமில் இருக்குது. அடுத்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் கூட கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அதை பார்த்தலாம். போர்ட்டிக்கோட லெஃப்ட் சைடில் இருக்குங்க அவுட்ரு பாத்ரூம். இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 4ங்கிற அளவு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்ரு பாத்ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே சிவில் ஒர்க்கில் ரெடி பண்ணி ஹேண்டில்ஸ் வந்து எம்எஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஐடி பார்க்லேருந்து வெறும் 5 நிமிஷத்தில் நம்ம வந்து போகிற மாதிரியான லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ சுற்றியுமே பார்க்க முடியும், ரெசிடென்ஷியல் ஏரியா தான், மக்கள் எல்லாம் குடியிருக்காங்க. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் பக்கத்துலேயே வந்துருச்சு. ஸோ நம்மளும் டேக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 56 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 2 வீடு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு 2 BHK வீடு வந்திருக்கு ஐடி பார்க் பக்கத்தில். இந்த வீடு வந்து நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.